Hi, hello, this is Barchak Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உங்க லேப்டாப் ஸ்கிரீனை ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டர் ஆப் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து நீங்க கடந்த ஒரு சில வாரங்களா பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப் ஸ்கிரீனை ரெக்கார்ட் பண்றது சம்பந்தமா நீங்க நிறையவே கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ப்ரோ எனக்கு வந்து மீட்டிங்லாம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணணும், கேம் பிளே வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க நிறைய கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டர் ஆப் சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்றேன். இப்போ இந்த லேப்டாப் ஸ்கிரீன் ரெக்கார்டர் வந்து உங்களுக்கு நிறைய விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க எதனா ஒரு புதுசா ஆன்லைன்ல பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்க எதனா மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்க, உங்களுக்கு எதனா கிளாஸ் மிஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அதையும் நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டர் ஆப் வந்து உங்களுக்கு நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ரெண்டு மெத்தட் தான் நான் சொல்ல போறேன். இந்த ரெண்டு மெத்தட் மூலமா உங்ககிட்ட லேப்டாப் இருந்தாலும் சரி இல்ல சிஸ்டம் இருந்தாலும் சரி அந்த ஸ்கிரீனை வந்து உங்களால ரெக்கார்ட் பண்ண முடியும். வீடியோ தொடர்ந்து நீங்க லாஸ்ட் வரைக்கும் செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலோட லோகோ நீங்க கிளிக் பண்ணுங்க. கீழே இருக்கிற லோகோ கிளிக் பண்ணிட்டு உள்ள இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோஸ் வந்து நீங்க லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் நீங்க பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போலாம். சரி, இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னா என்ன அப்படின்றத வந்து நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்றது வந்து பேசிக்காக ரொம்பவே சிம்பிள் தான். உங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற விஷயத்தை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அது வந்து மொபைலாக இருக்கட்டும் இல்லை லேப்டாப்பாக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீனில் என்னென்ன தெரியுதோ அதை வந்து உங்களால் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு ரெஃபரன்ஸாக உங்களால் ஃபியூச்சரில் யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஆன்லைனில் நீங்கள் எதனா ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்களால் சென்ட் பண்ண முடியும். இல்லை என்னால் மீட்டிங் சரியாக அட்டன் பண்ண முடியல, எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த மீட்டிங் வந்து நீங்கள் ரெக்கார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த மீட்டிங் உங்களால் செக் பண்ண முடியும். ஆன்லைன் கிளாஸ் பத்தி பேசும்போது நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து Zoom, Google Meet அப்படின்ற அந்த ஆப்ல எப்படி சிம்பிளா யூஸ் பண்றது லேப்டாப்ல அது சம்பந்தமா நான் வீடியோ பண்ணிருக்கேன். நீங்க இன்னும் அதை செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரோ இப்போ 40 நிமிஷம் மீட்டிங் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னா லேப்டாப்ல ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக பிடிக்குமே அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். ஸ்டோரேஜ் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா ஈஸியா இருக்கும். அதை பத்தி எல்லாமே நம்ம வீடியோல தொடர்ந்து பேசலாம். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, இப்போ இந்த லேப்டாப் ஸ்கிரீனை ஃப்ரீயா எந்த ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாம ரெக்கார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் சொல்றேன். அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து உங்களுடைய லேப்டாப்ல Windows 10 OS வந்து இருக்கணும். ஏன்னா இந்த Windows 10ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்டர் வந்து இன்பில்ட்டாவே கொடுக்குறாங்க. Xbox ரெக்கார்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்டர் இருக்கு. இது வந்து நீங்க கேம் பிளே பண்ணும்போது ரெக்கார்ட் பண்றதுக்காக அந்த Xbox ரெக்கார்டர் வந்து Windows 10ல வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஸ்கிரீன் ரெக்கார்டர் கூட உங்களால பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்ல Windows+G அப்படின்ற அந்த பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். இதில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் ஃப்ரீயாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் எதனா ப்ரௌசரில் இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து Chrome ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் Windows+G அப்படின்ற அந்த பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் அந்த ரெக்கார்டிங் சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் இருக்கு. ஸோ இன்பில்ட்டாக வர இந்த Xbox ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா ஒரு ப்ரௌசரில் இருந்தால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ சப்போஸ் நீங்கள் Zoom மீட்டிங் வந்து ப்ரௌசர்லேருந்து அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால் ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி Google மீட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் Chrome ப்ரௌசர்லேருந்து தான் எப்படியும் நீங்கள் மீட்டிங்கை ஜாயின் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கும் வந்து இந்த ரெக்கார்டரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிற இந்த ரெக்கார்ட் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு 1 2 3 4 அப்படின்ற மாதிரி அந்த செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்னெல்லாம் தெரியுதோ அது வந்து நீங்கள் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி பார்க்குறது, இது எப்படி நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப சிம்பிள் தான். மை கம்ப்யூட்டர் ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து டிஃபால்ட்டாக கேப்சர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிட்டு அங்கே தான் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுற அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த Xbox ரெக்கார்டரில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் இன்னும் ஈஸியாக கூட எடுக்கலாம். Windows+ பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரெண்டாவது மெத்தட். இந்த மெத்தட் வந்து சப்போஸ் எங்கிட்ட Windows 10 OS இல்லை ப்ரோ, நான் வந்து Windows 7 யூஸ் பண்ணுறேன், XP யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த மெத்தட் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த செகண்ட் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாஷ்பேக் எக்ஸ்பிரஸ் ரெக்கார்டர். இந்த ரெக்கார்டர் ஆப் வந்து நம்ம சேனலில் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் இதை யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதை எப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கிற ப்ரௌசரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் Chrome ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வந்து நீங்கள் ஃப்ளாஷ்பேக் எக்ஸ்பிரஸ் ரெக்கார்டர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள்.
ஸோ ஃப்ளாஷ்பேக் எக்ஸ்பிரஸ் ரெக்கார்டர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போடைய அஃபிஷியல் வெப்சைட்டோடைய லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்போடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். அங்கே வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி இதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து அவங்க 2 வெர்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ரீ வெர்ஷன், நீங்கள் நார்மலாக இங்கே பார்க்கும்போது ஃப்ளாஷ்பேக் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன், ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் ப்ரோ அப்படின்ற இந்த ஆப்ஷனில் வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஃப்ளாஷ்பேக் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனே நம்மளுக்கு போதும். இந்த ஃப்ரீ வெர்ஷனுக்கும் பெய்டு வெர்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இந்த ஃப்ளாஷ்பேக் ப்ரோ வந்து யாருக்கும் அந்த அளவுக்கு தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எடிட்டிங்லாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் நார்மலாக லேப்டாப்பில் இருக்கிற அந்த ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ வெர்ஷனுக்கு கீழே இருக்கிற கெட் எக்ஸ்பிரஸ் ஃப்ரீ அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆகுது. இதுக்கப்புறம் நீங்கள் அதை டபுள் டேப் பண்ணி கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோடைய ஷார்ட்கட் வந்து இங்கே ஹோம் ஸ்க்ரீனில் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி பேனர்லாம் வரதான் செய்யும். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இங்கே இருக்கிற இன்டூ சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ நான் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறேனே, எனக்கு வந்து வாட்டர் மார்க் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே வராது. இந்த ஃப்ரீ வெர்ஷன்லேயும் நீங்கள் எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் பே பண்ணிங்கன்னா எடிட்டிங் ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏரியா, உங்களுடைய லேப்டாப் ஸ்க்ரீன் வந்து எந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து அங்கே சூஸ் பண்ண சொல்லுது. நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன், உங்களுடைய வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ அதுக்கு வந்து நான் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பிசி சவுண்டு, பிசியில் நீங்கள் எதனா கிளிக் பண்ணும்போது ஒரு சில சவுண்டெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த சவுண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவதாக இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து வெப்கேம். இப்போ ஒரு சிலர் வந்து கேம் பிளே எல்லாமே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெப்கேம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேம் பிளே பண்ணும்போது உங்களுடைய ரியாக்ஷனும் பார்த்தீங்கன்னா சேர்த்து அதில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதில் தேவையானதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. இப்போ அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் அப்படின்ற அந்த பட்டனை வந்து நீங்கள் ஒரே டைமில் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே இருக்கிற இந்த ஸ்டாப் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் மெத்தடில் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மெத்தடில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எதை வேணாலும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன் அண்ட் அதே மாதிரி மினிமைஸ் பண்ணுறேன். அந்த ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் அப்படின்ற அந்த பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி சின்ன பாக்ஸ் ஒன்று வரும். அந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு ப்ளே, சேவ், அதுக்கப்புறம் டெலிட். சப்போஸ் நீங்கள் தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெலிட்டை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ண அந்த வீடியோவை அப்படியே பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து அப்படியே உங்களால் பார்க்க முடியாது. மறுபடியும் நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெக்கார்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெக்கார்டிங்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ரெக்கார்டிங்ஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோ எல்லாமே உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும். அங்கே உங்களுக்கு எந்த வீடியோ தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வந்து அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் வந்து விஎம்வி ஃபார்மேட்டில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த எக்ஸ்போர்ட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பெரிய பெரிய ஸ்க்ரீன் ரெக்கார்டர்லாம் பண்ணுறீங்க, ஒரு 40 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குலாம் நீங்கள் ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே, சேவ், டெலிட் அப்படின்ற மாதிரி அந்த 3 ஆப்ஷன் வந்து வருது. அதில் வந்து அந்த ப்ளே பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதை வந்து நீங்கள் எப்போ வேணால் அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் அதுவே வந்து நீங்கள் யாருக்குன்னா சென்ட் பண்ணணும், ஒரு ஃபைலாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதனால உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஏன்னா நீங்கள் எல்லா வீடியோஸும் வந்து லேப்டாப்பில் சேவ் பண்ணும்போது ஸ்டோரேஜும் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு தேவையான வீடியோவை மட்டும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர உங்களுக்கு நிறைய ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கலாம். ஆனால் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரையும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். இப்போ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தான், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் செப்பரேட்டாக இதுக்கு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் ஒர்க் டைட்டாக இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் அந்த சேல் எல்லாமே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க.
ஸோ அந்த விதத்தில் நம்மளுக்கு லேப்டாப்புக்கோ மொபைலுக்கோ வந்து கூட நிறைய ஆஃபர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், எந்தெந்த மொபைல் லேப்டாப் கேஜெட்ஸ் எல்லாமே வந்து ஆஃபர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு எதனா வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுதா அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி பெண்டிங் வச்சிருக்கேன். எல்லாமே எடிட் பண்ணிவிட்டு நான் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். என்னன்னு தெரியல, இந்த வாரமே கொஞ்சம் டைட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நீங்கள் மெசேஜ் பண்ணணும் ஃபாலோ பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நான் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா பிடிஎம் ஃபேமிலி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம பிடிஎம் ஃபேமிலி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் நாங்கள் என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.